அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறது உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் அதை செய்யலாம். அது ஒரேடியாக தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இல்லைல்ல, தடுக்கலாம். தடுக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கே தவிர தூக்கி எறிவதற்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? நாளைக்கு அந்த பையன் இறந்து போயிட்டாருன்னு வைங்களேன், யார் பொறுப்பு? இப்போ ஏற்கனவே இறந்தவர்களுக்கு தாவேக்கா என்ன பண்ணுச்சு? ஏதாவது வீட்டுக்கு வீடு போய் ஏதாவது பெரிய அளவு பணம் கொடுத்தாங்களா என்ன? ஆறுதல் தான் சொன்னாங்க, பணம் கொடுக்கணும்ல. இப்போ ஒரு உயிரிழப்புன்னா அவர் என்ன மாதிரி, அவர் என்ன படித்தார், அதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ கொடுத்தாங்கணும். ஆனால் நீங்கள் அது கூட கொடுக்கறது இல்லை. அப்படி இருக்கும்போது அப்படி சர்வசாதாரணமாக ஒருத்தரை எப்படி நீங்கள் தூக்கி எறிய முடியுது? அது ரொம்ப ரொம்ப தப்பு. எதிர்காலத்தில் அதெல்லாம் நடக்கவே கூடாது. அதே மாதிரிலாம் அந்த காரு விஷயம் வரும்பொழுது கூட நாங்கள் கார் வாங்கி கொடுத்துறோம், அந்த குடும்பத்துக்கு பக்கபலமாக இருப்போம் அப்படின்னு ஒரு சின்ன அறிக்கை வந்ததாகவும் அதெல்லாம் பம்மாத்துங்க. நீங்கள் செய்கிறதுனா இன்றைக்கி செய்யணும். நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம், 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஃபீஸ் கட்டுவோம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாத விஷயம். 10 வருஷம் கழிச்சு நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அந்த குடும்பம் எங்கே இருக்கும்? நாளைக்கே அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டு திறந்து 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போட்டு உங்கள் வேலையை பார்க்க போங்க. அதுதானே சரியாக இருக்கும். அந்த குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா எப்போ பார்த்துப்பீங்க? எத்தனை மாதம் பார்த்துப்பீங்க? ஆனால் அண்ணன் தம்பிகளே இன்றைக்கி ஒருத்தனும் பார்த்துக்க மாட்டாங்கிறான். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு செட்டில்மெண்ட்னா அன்னன்னைக்கு நடக்கணும். அது நீங்கள் இதை விட்டுட்டு நான் அந்த குடும்பத்தை நான் வாழ்நாள் முழுக்க பார்த்து போனால் வாழ்நாள் முழுக்க பார்க்குறதுக்கு நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்க? நீங்கள் எங்கே இருப்பீங்க, அவங்க எங்கே இருப்பாங்க? அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பேசணும் எல்லாத்தையும்.